ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். வெயிலுக்கு என்னென்னலாம் வீட்டில் செஞ்சு வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் கூடி சீக்கிரம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது மாங்காய் ஊறுகாய். ஒரு 3 கிலோ மாங்காய் எடுத்து உங்களுக்கு விருப்பமான சைஸில் நறுக்கிட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சுருங்க. ரொம்ப வதன்னு காய வேணாம், ஓரளவுக்கு நார்மலாக காஞ்சிருந்தா போதும். சுல்லுன்னு காஞ்சிருச்சுன்னா வரன்னு இருக்கும், கசகசன்னு ஆகாது. கசகசன்றனா தான் ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு காரம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் பொதுவாகவே ஊறுகாய் போடுறதுக்கு எடுத்துக்கிறது வந்து வரமிளகாய் தான் எடுத்துக்குப்போம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணவே மாட்டோம். வரமிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு உப்பு, வரமிளகாய், வெந்தயம் எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காய வச்சுருக்க மாங்காயை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு எடுத்துருக்கோம்ல அந்த பொடியையும் அந்த மாங்காய் கூட ஆட் பண்ணி நல்லா குலுக்கி வச்சிங்கன்னா நல்லா அந்த உப்பு சேர்த்துக்க நல்லா கசகசன்னு வந்துடும். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு மட்டும்தான் ஆட் பண்ணணும், உளுந்து ஆட் பண்ணக்கூடாது. உளுந்து ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும், அதனால் உளுந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு பிடிச்சபடி கடுகை அந்த நல்லெண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அமர்த்தி வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வந்து எல்லாம் சேர்த்து வச்சுருக்க மாங்காய் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. தண்ணி எதுவும் படாமல் மறுநாள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்யூ.